தன் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்டவே மாட்டார். உங்களுக்கு எது வேணா இருக்கட்டும், நான் சொல்றேன், உலக பிரகாரமா எந்த ஆசீர்வாதமா கூட இருக்கட்டும், அது இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுமே. ஒரு சர்ச்சுக்கு நீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்க சபைக்கு இடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ஏற்ற நேரம் வரும்போது அதை கொண்டு வந்து கொடுப்பது கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த இடத்த கொடுக்குற ஆளை கொடுப்பாரு, இல்ல அந்த இடத்த வாங்குறதுக்கு கரங்களை பலப்படுத்துவாரு, ஏதோ ஒன்னு செய்வார் ஆண்டவர். ஆனா உங்களுக்கு என்ன, இப்போ வந்திருக்கு, சீப்பா கிடைக்குது, ஏதாவது பண்ணி வாங்கணும், வாங்கக்கூடாது. ஏதாவது பண்ணி வாங்கக்கூடாது, ஆகார வச்சு வாங்கக்கூடாது. உடனே கடனை உடனே வாங்கி, அங்கே அவங்க கிட்ட நகையை வாங்கி வச்சு, இவங்க கிட்ட லோனை போட்டு வாங்கி, அங்கே கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கடன் லோன் அடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஊழியத்துக்காக தானே கடன் வாங்கினேன். ஆண்டவர் சொன்னாரா நீ கடன் வாங்குவாயின்னு சொன்னாரா, கடன் கொடுப்பாயின்னு சொன்னாரா? நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும், சர்வ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாதா? ஒரே ஒரு பிள்ளையை தர முடியாதா? இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குற தேவன். மெடிக்கலி உங்களுக்கு சொல்லிடுவான் குழந்தை இல்லை அப்படின்பா, ஆனா மெடிக்கலி குழந்தை கிடையாது, மிராக்கலி குழந்தை உண்டு. அற்புதமாய் கர்த்தர் பிள்ளையை தர வல்லமை உள்ளவர். டாக்டர் சொல்லுவாங்க கிடையாதுன்னு, கர்த்தர் சொல்லுவாரு இருக்கும்பர். ஆனா அதுக்கு ஒரு டைம் ஒன்று வச்சிருப்பார். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க டைம் வரைக்கும் வெயிட் பண்ணல, கண்டிப்பா துஷ்ட மனுஷன் பிறப்பான், கண்டிப்பா தப்பான ஒரு காரியம் நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிஸ்டேக். நிறைய பேர் ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரங்களிலே தங்களுடைய திருமண காரியங்கள்ல, பிள்ளை காரியங்கள்ல, படிப்பு காரியங்கள்ல, இடம் காரியங்கள்ல அவசரப்பட்டு செஞ்சது. அது திருமணம் பண்ணும்போது கூட சரி, கர்த்தர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. ஐயோ 30 வயசுக்கு மேல ஆச்சு, என்ன இப்ப என்ன பிரச்சனை? 30 வயசுக்கு மேல ஆனா என்ன பிரச்சனை? இப்ப 31 ஆயிட்டு போகுது. கர்த்தருக்கு தெரியாததா? அங்கங்க எத்தனையோ வயசாகி, எங்க 30, 40, 35 வயசுலாம் கல்யாணம் ஆகிருக்குது, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கர்த்தர் அப்படி செய்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் அப்படி நடத்துகிறார். எல்லாரையும் அப்படி நடத்துகிறது இல்லை. அவசரப்பட்டு உடனே எங்கேயாவது பையன் இருந்தா சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க, ஏதாவது இருந்தா பரவாயில்ல, இது ஏதாவது இருந்தா பரவாயில்ல. என்ன மார்க்கெட்லையா நல்ல தக்காளி இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் அழுகுனதா தானே பரவாயில்லன்றதுக்கு மார்க்கெட்டா? அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. பல நேரங்களில் காத்திருக்குதல் இல்லை, கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கர்த்தர்கிட்ட செகண்ட் சாய்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. செகண்ட் சான்ஸ் இருக்கு, செகண்ட் சாய்ஸ் கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது? செகண்ட் சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு, விழுந்தா எழுந்திரிக்கிறதுக்கு. ஆனா செகண்ட் சாய்ஸ் கிடையாது. இப்போ நீங்க ஒன்று பண்ணிட்டீங்க, அது பிரச்சனை ஆகி போச்சு, அடி முரண்டு பிடிக்குது, அடி தூக்கி போட்டு மிதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அதை கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு மாத்தி கொடுப்பாரு. மாத்தி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலாக இன்னொன்று தரமாட்டார். இப்போ இவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாம ஆண்டவர் வேற ஏதாவது பழைய ஏற்பாடு மாதிரி அதெல்லாம் கிடைக்காத மகனே, அவ்வளவுதான். எப்போ மாறும்? எப்போ வேணாலும் மாறும். நீ 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்த வேண்டி வந்தாலும் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் என்ன தெரியுமா சொல்றான்? ஊழியத்துக்கு அது ரொம்ப தடையா இருக்கு, என்ன செய்யலாம்? போற வழியில இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான், வேக தடை, என்ன செய்யலாம்? வெட்டி ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி போட்டுடலாமா? ஏறி இறங்குவீங்களா? வேற வழியில ஏறி தான் இறங்கணும். தூக்கி எல்லாம் போட முடியாது. கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் செகண்ட் சான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான், செகண்ட் சாய்ஸ் பார்க்கறான். செகண்ட் சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார், கண்டிப்பா தரார், அதை மாத்தி கொடுப்பார். வெயிட் பண்ணு, அது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அவசரப்படாத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷங்கிட்ட போய் மாட்டிராத, அவசரப்பட்டு துஷ்ட மனுஷிக்கிட்ட போய் மாட்டிராத. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான் போச்சு. கர்த்தருடைய சித்தம் உன்னை துஷ்ட மனுஷன் கையில பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு துஷ்ட மனுஷிக்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் அப்படி நினைக்கவே மாட்டார். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை பிடிச்சி கொடுத்து தான் திருத்துவார் அப்படிம்பாங்க. ஒரு தகப்பன் அந்த வேலையை என்ன செய்ய மாட்டார்? செய்யவே மாட்டார். அவர் உன்னை திருத்துறதுக்கு 1000 வழி இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் நல்லா திருத்துவார். ஆனால் நம்ம சூழ்நிலை, நம்மளா போய் சிக்கிடுவோம் சில இடத்துல.
சிக்கிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது. எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வார், நீ தானே போன, போயிட்டு வா. இப்போ என்ன ஆண்டவரே பண்ணணும்? சுத்து 40 வருஷம் பார்த்துக்கலாம். ஆண்டவரே 40 வருஷமா? 40 வருஷம் தான் சுத்தணும், வேற வழியே கிடையாது. சுத்து, அது சரியாகிற வரைக்கும் சுத்து. சரி பண்ணி கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். 7 வருஷம் கழிச்சு தான் நேபுகாத்நேச்சாரோட இருதயத்தை கர்த்தர் எப்படி பார்த்தினாராம்? மனுஷ இருதயமே மாற்றினார். ஏன் நினச்சா ஒரே நாளில் மாற்ற முடியாதா? அதெல்லாம் மாற்ற முடியும். நேபுகாத்நேச்சாருக்கு 7 வருஷம், இஸ்ரவேலுக்கு 40 வருஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. உன்னுடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறும், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்கள் சொன்ன உடனே வீட்டுக்கு போகும்போது மாறும்னா மாறாது, கன்ஃபார்மாக மாறாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அப்போது ரெபேக்காள் இந்த காரியெல்லாம் பார்த்துட்டாங்க. எதுக்கு வம்பு? ஏன் வம்பு? வெயிட் பண்ணுவோமே. ரெபேக்காள்ட்டையும் வேலைக்காரி இருக்கிறாங்க. ரெபேக்காள்ட்டையும் என்ன இருக்கிறாங்க? வேலைக்காரமாக நிறைய பேர் இருக்காங்க. சாராள்ட்டையும் வேலைக்காரமாக இருந்தாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க. உடனே இந்த அம்மா பார்த்துச்சு ரெபேக்காள். அந்த பேச்சே கிடையாது, எந்த வேலைக்காரமும் கிடையாது. அப்புறம் பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு இன்னொரு வேலைக்காரமாக இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை உன்னை மலடி என்று சொல்வார்கள், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு இன்னொன்று இல்லை, அவ்வளோதான், நீ நம்ம கூட தான் இருக்கிற கடைசி வரைக்கும். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பேசுகிற ஆபிரகாம், சாராள் வந்து சொல்லுவாங்க வேலைக்காரியோடு கூட சேரும் அப்படின்னு, உடனே ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஏம்மா இப்படி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற, பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லவே மாட்டார். அதனால தான் பின்னாடி ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் மனைவியின் பேச்சுக்கு செவி சாய்த்தபடியினால். சில ஆட்கள் இதுக்கெல்லாம் உடனே செவி சாய்ப்பான். நீங்கள் கணவரை சொல்லி பாருங்கள், ஏங்க காலையில் சாயங்காலம் வெளியே போனோம், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லுங்கள், வரமாட்டான். லேட்டாக தான் வருவாப்பில், 6 ஆகும் 7 ஆகும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாப்பில். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லுங்கள், உடனே போயிடுவாப்பில். என்னன்னு கேளுங்க, நீ தானே சொன்ன. அந்த ஆளுக்கு எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. வீட்டை விட்டு போகிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம். சில ஆட்களாக சட்டையும் கையுமா நின்றுக்கிட்டே இருப்பாப்புல, போகலாமான்னு கிளம்பிடுவாப்புல. உடனே அவங்க கேட்பாங்க, என்ன உடனே கிளம்பிட்டீங்க? வரத்துக்கு தான் லேட் ஆகும், போகிறதுக்கு லேட்டே ஆகாது. வீட்டை விட்டு உடனே கிளம்பிடுவான் மனுஷன். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷனை ஈசாக்குக்கு ரெபேக்காள் தரவே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. 20 வருஷம் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு 60 வயசாயிருச்சு. வசனம் சொல்லுது, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் பொழுது ஈசாக்கு 60 வயது உள்ளவனாயிருந்தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் குழந்தை இல்லை. அந்த அம்மா சொல்லுச்சு, இன்னும் 20 ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள துஷ்ட மனுஷன் கிடையாது, இந்த வீட்டில் பொல்லாங்கன் கிடையாது. நான் எதற்காக உள்ளே வந்திருக்கிறேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. கர்த்தர் அதே நோக்கத்துக்கு தான் இப்போ பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக எதுக்கு கொண்டிருக்கேன் தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. நீங்க உட்கார்ந்து அநேகர் இந்த பாம்பின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? பாம்பின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவங்க இருக்கிறாங்க. போய் பாம்பு கூட பேச்சை கேட்டு, இப்போ நீங்க சபைக்குள்ள தான் உட்காந்துருக்கிறீங்க, தோட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஆனா தோட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியே இருந்து வர பாம்புடைய பேச்சை கேட்கறீங்க. உங்கள் சபையிலே உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற, உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, உங்களுக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும், எங்க சர்ச்சில் இப்படி இல்லை, அந்த மாதிரி அங்கே போய் கேட்குறோம், அந்த போய் பண்ணுறோம், இதை போய் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் செய்தி கேட்கறது பரவாயில்ல, ஆனால் யாரை கேட்குறீங்க? டீச்சர். அதோட நிறுத்திடணும். இங்கே உங்களுக்கு தகப்பன் இருக்கிறார்ல, அவர் மெய்ப்பன், அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் ஒன்று பண்ண முடியும், உங்களை பாதுகாத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு அறிவு மிகுதி. பசங்க அடிக்கடி அப்பா அம்மாவை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்பா. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் உயிரை காப்பாற்ற தெரியும். நமக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து வாங்கி கொடுக்க தெரியும், அவனுக்கு சாப்பாடு வாங்கி போட தெரியும், அவனுக்கு தண்ணி கொடுக்க தெரியும், தூங்கும் போது அவனை பார்த்துக்க முடியும். இவ்வளோ நம்ம தான் செய்வோம். அவர் போய் ஏதாவது கூகுளில் 4 படிச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லுவார், உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நாங்கள் அப்படிம்பா. அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது, ஆனால் உனக்கு பாதுகாப்பாக இருக்க தெரியும். அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். தாவீதுக்கு சவுல் மாதிரி கத்தியை பிடிச்சி சண்டை போட தெரியாது, ஆனால் ஒரு ஆடை சிங்கமோ கரடியோ பிடிச்சா உயிரை கொடுத்து காப்பாற்ற தெரியும் அவனுக்கு. அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய ஊழியம். அப்போ மெய்ப்பனுடைய ஊழியத்தில் இருக்கும்போது உங்கள் சர்ச்சு தான் உங்களுக்கு கரெக்டு. அதனால தான் கர்த்தர் உங்களை இங்கே உட்காந்துருக்கிறாரு. எல்லாருக்கும் அவங்க சர்ச்சை நினச்சா கொஞ்சம் இலக்காரம். எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்கே இருந்தால் கரெக்டாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எந்த சபையில் நீங்கள் இருந்தால் கரெக்டாக பரலோகத்துக்கு போவீங்களோ அந்த சபையில் தான் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார்.
உங்களுக்கு எப்பவுமே இன்னொரு சபையை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஊழியக்காரை பார்த்தா அப்படி தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்குது இல்லை, நம்ம பொண்ணு வீட்டில் இருக்குல்ல, ஒரு தட்டையாவது கழுவுமா? ஒரு தட்டாவது கழுவுமா? கழுவாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? அப்படியே தூக்கி போட்டு போகும். அப்புறம் குளிச்சுட்டு வந்து துணியை அப்படியே தூக்கி போட்டு போயிடும். பெட்ஷீட் கூட மடிக்காது. அந்த அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எல்லாம் எங்கே போய் என்ன பாடு அனுபவிக்க போறியோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டோடைய அம்மா ஒருத்தர் வருவாங்க. ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம பிள்ளையை பற்றி அவங்க சாட்சி கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துச்சு, இழுத்து போட்டு. இந்த அம்மாவுக்கு சுருன்னு இருக்கும் இல்லை, என் வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல, அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்குது சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது, ஒரு வேலையும் பார்க்க. ஆனால் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தால், ஆன்ட்டி நான் வேணா இதை செய்யட்டுமான்னு கேட்கும். எப்போவுமே நமக்கு இதை விட அது நல்லா தான் தெரியும். அங்கே போனால் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த பாஸ்டர் கொஞ்சம் நல்லா இருக்காரு, நல்லா பாடுறாரு, நல்லா ஐயோ அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படி இருக்கும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தகப்பன் கையில் இருக்கும்போது தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பார். ஒருவேளை அப்பா அம்மா படிக்காதவங்கள கூட இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவங்க கையில் தான் உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். காரணம், அவங்க தான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள் தெரியும். என்னதான் எகிப்துக்கு ராஜகுமாரியாக இருந்தாலும் மோசையை வளர்க்குற பொறுப்பு ஒரு அடிமை பெண் அவன் தாய் கையில் தான் கொடுக்கப்பட்டது. என்ன நினைக்கலாம், ஒரு அடிமை பெண் கையிலா? இல்லை, உன்னை வளர்க்க அவங்களால தான் முடியும். அதே மாதிரி உன் சபையில் இருக்கக்கூடிய போதகரோ அல்லது போதகர் அம்மாவோ அல்லது உன் சபையோ நீ நினைக்கிற அளவுக்கு வசனத்தில் வளரல, இன்னும் அந்த அளவுக்கு இல்லை, அந்த சபையை பார்த்தா அப்படி இருக்கு, இந்த சபை பாஸ்டர் பயங்கர, உனக்கு உன் சபை தான் கரெக்ட். நீ எங்கே இருந்தால் கரெக்டாக வளருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியுதோ, உங்களை அந்த சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில காரியங்கள் இருக்காது, சபையில் நடக்காது, ஒரு வேளை காரியங்கள் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சபையில் குறைவுகள் இருக்குது, அந்த குறைவுகள் போகணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சபையில் குறைவுகள் போகணும்னு ஜெபம் பண்ணணும். குறை இருக்குன்னு சபையை குறை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சபையில் குறை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். குறை பேசாதீங்க. ஒருவேளை அப்படி இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை இல்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனத்தில் வளரணும்னு உங்களுக்கு தோணுதா, அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒருத்தர் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் சபையை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ணுவார். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அதான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு டீச்சிங் பண்ண தெரியும், அதாவது ஆண்டவர் சொன்னது ஓரளவுக்கு எல்லாமும், அதுவும் இந்த பைபிளில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஆண்டவர் கொடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சபையை நடத்த என்னால் முடியாது. அதே மாதிரி உங்கள் போதகருக்கு டீச்சிங் வராமல் இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி சபை நடத்த யாராலையும் முடியாது. ஆண்டவர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அந்தந்த கிருபையின் அளவின்படி தான் அது நடக்கும். ஸோ கர்த்தர் உங்களை எதுக்கு இங்கே கொண்டாந்துருக்கிறார்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படி. நீங்கள் பலிகை பெருக தான் வந்தீங்க, இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஆகாரம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, இவங்களுக்கு குழந்தை. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை அமைதியாக இருக்க சொல்லுவார், சில நேரங்களில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்க சொல்லுவார். அமைதியாக இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க. பாருங்க, ராகேலுக்கு குழந்தை இல்லை, ராகேலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இப்போ போய் அவங்க சொல்கிறாங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில், அப்போ 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவளுக்கு பிள்ளை கொடுக்காம இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். யார் அடைச்சிருக்கிறது? யாக்கோபு தேவ மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும்போது அவன் தேவனை சந்திக்கிறான், திருப்பி வரும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் கூட கர்த்தர் இருந்து நடத்துறாரு. அவன் டைரக்டா சொல்றான், கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ கர்த்தர் ராகேலுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா, இல்ல இப்ப கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா? அப்ப கொடுக்க கூடாதுன்னு நினைச்சார். வாசிங்க, அதே 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நினைக்கிறார். இப்ப வாசிங்க,
முந்தின அதிகாரம் 31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அப்ப இதுவும் கர்த்தர் கருத்தில் தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் கொடுக்கணும்ன்றது காட்ஸ் பிளான். இப்ப ராகேலுக்கு கொடுக்க கூடாது என்று அல்ல, இப்ப கொடுக்க கூடாது. ஒரு நாள் வரும் கர்த்தர் நினைத்தருளுவார். அது கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. உடனே அவசரம், பொறாமை. அதனுடைய விளைவு என்ன? உன்னை ஒரு திட்டத்தோட கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிருக்கிறேன். எப்படி ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்தேனோ, எப்படி ரெபேக்காளை கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொடுத்தேனோ, அதே மாதிரி உன்னை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். யூ மஸ்ட் வெயிட். தேவன் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருங்கள். இப்ப என்ன ஆகுது? இப்ப வேணும், உடனே. சிலருக்கெல்லாம் இம்மிடியட்டா, அவங்க ஆசைப்பட்ட உடனே அப்படி நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் குழந்தைத்தனம். அதுக்கு பேர் என்னது? குழந்தைத்தனம். குழந்தைங்க பாருங்களேன், நீங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுக்கலாம், அதை என்ன பண்ணும்? அங்கேயே உட்காந்து அழுவோம், அங்கேயே பிறண்டு அழுவோம். அந்த குழந்தை குணத்தோடைய 50 வயசு வரைக்கும் வாழ்ற ஆள்லாம் இருக்கு. 50 வயசு வரைக்கும் ஆள் தான் இருக்கு. வீட்டில் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கும், 20 வயசு ஆகிருக்கும், அப்பா கொடுக்கல உடனே மூஞ்சி தூக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கும். அப்படியே உட்காந்துருக்கோம். அப்பா என்னன்னோ சொல்லி பார்ப்பாரு, கேட்காது. வாங்கி கொடுக்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, இது பரவாயில்ல, அப்பா வீடு. இதே மாதிரி கல்யாணமாகி வந்தும் செய்யும். அப்படியே கல்யாணம் ஆகி வந்த பிறகும் அப்படியே செய்வாங்க. அப்படியே கணவர்கிட்ட கோச்சிட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ உடனே இம்மிடியட்டா செய்யணும். எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் ஒன்றை கொடுக்காதபடிக்கு நீ இம்மிடியட்டா செய்யணும்னு நினைச்சினா, உனக்கு உண்டானது துஷ்ட மனுஷன் பிறப்பான் அல்லது பொல்லாங்கன் பிறப்பான். இப்ப இந்த அம்மா பண்ண வேலையில் என்ன நடந்துச்சு வாசிங்க. 5-6 வசனங்கள் வாசிங்க. பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். என்ன குழந்தை பிறந்துச்சு? இந்த வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க. ஆதியாகமம் 49, ஆதியாகமம் 17 வாசிங்க. நான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். யாரு? எதனால பிறந்தான்? கோவம், இமிடியட். எனக்கு இப்ப பிள்ளை வேணும். இந்த தப்பை சாராலும் செஞ்சாங்க, அந்த தப்பை ராகேலும் செஞ்சாங்க. ஆனால் ரெபேக்காள் செய்யலை. இதில் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாராள், ரெபேக்காள் கர்த்தர் கொண்டு வந்து விட்டவங்க, ராகேல் யாக்கோபு போய் தேடினது. கர்த்தர் கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒப்படைப்பார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒப்படைப்பார். சரி, கொடுக்கல, தேடியாச்சு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு. சரி, பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சரி பண்ணுறேன், நான் நினைத்தருளுவேன். ஒரு காலகட்டம் வரும், ஜஸ்ட் வெயிட். பொறுமையோடு காத்திரு, அவசரப்படாது. நீ அவசரப்பட்ட, என்ன தரிசனத்துக்கு உன்னை கொண்டு வந்தனோ அந்த தரிசனத்தை உன்னை கொண்டு நான் செய்ய முடியாமல் போகும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துருச்சு. நிறைய பேர், ஒரு சிலர்லாம் தேவனத்திலிருந்து மகிமையான தரிசனத்தோடு கூட வந்தார்கள். என் காலகட்டத்தில் நான் பார்த்த ஊழியர்களை சொல்லுகிறேன், மகிமையான தரிசனத்தோடு வந்தாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த தரிசனத்துக்கு ஒவ்வாத ஆளை அவங்க தங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் சரி பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை போய், வேணாம், இது வேணாம், எனக்கு இதுமேட்டு இது தேவைப்படாது, நான் வேற ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க ஊழியம், தரிசனம் எல்லாம் போச்சு. இப்போ இவங்கள போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியாதா, 10 வருஷமா நான் போராடுறேன், 15 வருஷமா போராடுறேன், 25 வருஷமா நான் போராடுறேன், இவங்களோட வாழவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, யூ மஸ்ட், வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்? அது நீ தேடினது. சரி, பரவாயில்ல, இரு, நான் சரி பண்றேன். அதுக்கு ஒரு டைம் ஆகும், சரி பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அவசரப்பட்டு நீ போய் தேடிட்டியா, இல்லை யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டியா, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடிட்டியா, சரி விட்டு தள்ளு. செய்யக்கூடாததை செஞ்சுட்ட, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட, மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்ட. அது சிங்கக்கவியா கூட இருக்கட்டும், உன்னை கர்த்தர் தூக்கும் அளவும் அமைதியாயிரு. வெளியே கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனால் நிச்சயம் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். there is a time. நிச்சயமாய் ஒரு நேரம் உண்டு. கர்த்தர் உன் தகப்பன்
சிங்கத்துக்கிட்ட உன்னை சாக கொடுக்கவே மாட்டார் அவர். ஆனால் தூக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். அவனா நீங்கள் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரதுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்ம பண்ண தப்ப ஆண்டவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் எப்பவும் ஒரு உதாரணம் சொல்வேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் அப்படி பண்ண ஆள், அதனால உங்களுக்கு கேட்குறேன், சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு 6 வயசுலேருந்து ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த 6 வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இருக்கு. அந்த வியாதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு வரைக்கும் 10 வருஷம் போகுது. என்னென்னவோ மெடிசன் மாறி 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 எடுக்கிறோம், எதுவுமே சரியாகலை, ஒன்றுமே சரியாகலை. அப்புறம் 18வது வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு காரியத்தை, ஒரு மெடிசனை கொடுத்து ஆண்டவர் சரி பண்ணிட்டாரு. இன்னை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு சிலரை பார்ப்பேன், என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த மாத்திரையை 5 நாள் போடுங்கம்பாரு. சரியா, முதல் நாள் போடுவாங்க, 2வது நாள் போடுவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது அவங்களுக்கு, அப்படியே தான் இருக்கும். 3வது நாள் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும். போன உடனே 3 நாளாக போடுறோம், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் சரியில்லை அப்படிம்பாங்க. உடனே இன்னொருத்தர் வருவார், தெரிஞ்சவர், என்னாச்சு மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரி வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து இருக்கு, அது பச்சைல மருந்தை தொடர்ந்து 21 நாள் குடிச்சா சரியாயிடும் பாப்பா. இப்போ இவங்க அங்கே போயிடுவாங்க, இதை விட்டுடு, இது 3 நாளில் விட்டாங்க, இப்போ அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் அந்த மருந்தை 15 நாள் எடுப்பாங்க. ஆனால் எத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க, 21 நாள். இவங்க 10லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே வருவாங்க, ஒரு மாற்றமும் இருக்காது. பார்ப்பாங்க, 15 நாளாக எடுக்கிறோம், எதுவும் சரியில்லை அப்படிம்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், இதையா எடுத்தீங்க, இதுக்குன்னு வேற ஒரு மருந்து இருக்கு, அது 1 மாதம் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அந்த மருந்தை 20 நாள் எடுப்பாங்க, சரியாவாது. சில ஆட்கள்லாம் இப்படியே பார்த்தீங்கன்னா எதுக்குமே பொறுமையோடு முடிக்கணும்னு தோணாது. அதுக்கு 5 நாள் கொடுத்தா 5 நாள் போடணும், 5 நாள் கழிச்சு ஆவலை தான் என்ன பண்ணணும், போய் கேட்கணும், 5 நாள் கொடுத்தீங்க சரியாவலைன்னு. அந்த 5 நாள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் தான், உடனே அவங்களுக்கு வேற ஒன்றுக்கு. இந்த சுபாவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் எடுத்துப்பார், ஆனால் நிச்சயம் சரி பண்ணுவாருங்கிறதா கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். கண்டிப்பாக சரி பண்ணுவார், ஏன்னா அவர் தகப்பன். ஒரு நாள் எத்தனையோ தகப்பனுங்க நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் எப்படியாவது அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அன்லெஸ் பிள்ளைகள் இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைகள் இடம் கொடுத்தா அதை எப்படியாவது சரி பண்ணி காப்பாற்றிடணும்னு நினைப்பாங்க, தகப்பனோ தாயோ எல்லாருமே. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அந்த பொறுமை கிடையாது. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும், அதை சரி பண்ணுற வரைக்கும் பொறுமை கிடையாது. அவசரப்பட்டு உடனே அந்த ஊழியர்கள் ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், உடனே முடியாது பிரதர், 10 வருஷம் ஆச்சு, என்னால் இதுக்கு மேலே சகிக்கவே முடியாது, எனக்கு இது தேவையில்லை அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இல்லை பைபிள் படி வேறு வழியே கிடையாது, நீங்கள் உடனே ஏன் ஓடணும், அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு உடனே அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வேறொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், உன்னத பாட்டில் இருக்குது அழகான ஒரு வார்த்தை, காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் போல் என் நேசர் இருக்கிறார். இவனுக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கிறது காட்டு மரம் மாதிரியே தான் இருக்கும், வெளியே இருக்கிறது கிச்சிலி மரம் மாதிரியே இருக்கும். போய் உக்காந்தா தான் தெரியும் அது இதை விட மோசமான காட்டு மரம். சரி, இது காட்டு மரமாக இருக்குன்னு இன்னொன்று போய் உட்காந்தா அது முள்ளு மரம். கடைசியாக இந்த மரத்துக்கிட்டே வந்துடுவான். அந்த மரத்துக்கு இந்த மரம் எவ்வளவோ தேவலை. ஆண்டவர் சொல்வார், அதுக்கு தான் உன்னை இங்கேயே இருந்த, எனக்கு தெரியும் நீ எங்கே சுற்றினாலும் இந்த மரத்துக்கிட்ட தான் வரணும். அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரர்களுக்கும் பொருந்தும். சில அம்மாக்கள்லாம் சொல்லும், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேசாமல் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். அந்த ஆள் அப்பயே சொல்லுவான், வேணாம், என்னை தவிர உன்னை யாரும் வச்சுக்க முடியாது. எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சுருப்பாரு, அது கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்புறம் போனீங்கன்னா கூனி மாதிரி தான் வச்சுருப்பாரு. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், அங்கே எதுவும் பேச முடியாது. ஏதாவது மீறி பேசினா உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணி உங்களை வேறு வார்த்தை சொல்லும், ஆமாம் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கா இவ அப்படின்னு. அடிக்கிற அடியில் பாருங்கள், பேசுகிற பேச்சில் ஒரு வாரம் கழிச்சு தானாகவே வரும் ஃபோன். வந்தால் கூப்பிட மாட்டிங்களா, ஏன்னா அங்கே இருக்க முடியல. அதான் விஷயமே. நல்லதோ வெள்ளதோ, அது காட்டு மரமோ என்ன மரமோ, அதோடு கூட கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடணும், ஓடிடணும். சில நேரங்களில் பொறுமை எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு கொடுக்கும்.
அதை விட உங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருங்கள். ரெபேக்காளுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு, ராகேலுக்கு அந்த பொறுமை இல்லை, சாராளுக்கு அந்த பொறுமை இல்லை. 90 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. 20 தங்க சகோதரிக்கு குழந்தை பிறகுது. ஆண்டவர் சொன்னார், பொறுமையோடு இரு, உன்னை நினைத்தருகிற காலம் ஒன்று வரும். ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை ராகேல் யாக்கோபுடைய கூட வந்த ஒரு ஆளாக இருக்கலாம், கர்த்தர் சித்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நீ யாக்கோபோடு கூட வந்திருக்கிறாய். யாக்கோபு உன்னை நேசிச்சிருக்கிறான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னையும் நினைத்தருளுவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும். யோசேப்பை போல ஒருத்தனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. ஸோ பொறுமையோடு காத்திருங்கள். உங்களுக்கு ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும், கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு கூட என்னை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவு நான் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். சர்ப்பத்தின் வார்த்தைக்கு என்ன கொடுக்கக்கூடாது? செவி சாய்க்கக்கூடாது. எனக்கு அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? எனக்கு பிள்ளை கொடுன்னு கேட்கக்கூடாது. வயசாகுது, காலமாச்சு, முடிஞ்சு போச்சு, என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனால் கர்த்தரோ உங்கள் பட்சத்தில் நின்று உங்கள் தரிசனம் நிறைவேற உதவி செய்வார். அல்லேலூயா.